நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காமன்வெல்த் கேமில் வின் பண்ண தமிழ்நாட்டை சேர்ந்த மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டோம். பிரவீன் சித்ரால் அண்ணனை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காமன்வெல்த் கேமுக்கு செலக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டோம். பட் காமன்வெல்த் கேமில் வின் பண்ணிடுவான்னு சொல்லி வெயிட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். காமன்வெல்த் கேமில் என்ன பொசிஷன் பண்ணியிருக்காரு, யார் யார் பொசிஷன் பண்ணியிருக்காங்க, மொத்தம் இந்தியாவிலேருந்து எத்தனை மெடல் வந்திருக்கு, அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் எத்தனை மெடல் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 3 மெடல் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரவீன் சித்ரால் அண்ணன் சில்வர் மெடல் பண்ணியிருக்காரு ட்ரிபிள் ஜம்பில். சேம் ட்ரிபிள் ஜம்பில் செல்வ பிரபு பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ராஜா முத்துப்பாண்டி 65 kg வெயிட் லிஃப்டிங்கில் சில்வர் பொசிஷன் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஷ் ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதில் சில்வர் மெடல் பண்ணவங்களுக்கு 30 lakhs, பிரான்ஸ் மெடல் பண்ணவங்களுக்கு 20 lakhs. மொத்தம் நம்ம இந்தியாவுக்கு எத்தனை மெடல் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 39 மெடல் வந்திருக்கு. அதில் முக்கியமான ஒரு சோகமான விஷயம் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பட் உங்களுக்கு சோகமான விஷயமா என்னெல்லாம் எனக்கு தெரில, பட் எனக்கு சோகமான விஷயம் என்னன்னா, நம்ம நீரஜ் சோப்ரா அவரை நம்ம ஒரு இடத்துல வச்சு பார்த்துருவோம் இல்லை, சேம் டைம் இப்போ ஒரு சில்வர் தான் மெடல் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது ரைட்டாக கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. காமன்வெல்த் கேம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு, எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பனிங் செரமனி ஜூலை 23, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனது ஜூலை 24. காம்படிஷன் முடிஞ்சது எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 2. இந்தியா எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காமன்வெல்த்தில் இப்போது 4th பிளேஸில் இருக்குது நம்ம இந்தியா.